ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், 29/8/2024. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஃபஸ்ட் நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெரி வாலட்டைலாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ ஏன்டா மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படி ஒரு ஸ்டேஜை வந்து க்ரியேட் பண்ணிச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து நிறையா வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி டெக்னிக்கல் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து சம் ஃபண்டமெண்டல் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னும் கம்பெனிஸோட ஈவெண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து நான் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு பேசிக்கலி நம்மளுக்கு நல்ல ஒரு வாலட்டைலாக இருந்துச்சு. மார்னிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து நல்லா மூவ் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸு ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா மூவ் ஆச்சு. சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு நியூ ஆல் டைம் வந்து கிரியேட் பண்ணிச்சு. இன்றைக்கி டாப் கெய்னர்ஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது பஜாஜ் ஃபினான்சர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிட்டானியா, பஜாஜ் ஃபினான்ஸ், பிபிசிஎல், ஒரு பி கேட்டகரியில் உள்ள கம்பெனிஸ் எல்லாம் அப்படியே அந்த 2% நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. டாடா மோட்டார்ஸ் 3% வந்து நல்ல ஒரு டாப் கெய்னர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கு. அஸ் எண்ட் ஆஃப் த டே ஓவராலாக நம்மளுக்கு இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.43% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.4% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.2% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. ஐடி செக்டார் தான் நம்மளுக்கு 0.47% வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு. டெக்னிக்கலி நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. நான் அதை டெக்னிக்கலில் ஷேர் பண்ணுறப்ப உங்களுக்கு அது கிளியர் கட்டாக வந்து புரியும். நான் மார்னிங்கே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்னா இன்றைக்கி வந்து ரிலையன்ஸோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது. ஸோ அப்படின்னா ஒரு 2 o'clock எனக்கு ரிலையன்ஸோட ஷேர் வந்து காலிலேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 1% வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு இனிமேல் பாசிட்டிவ் தான். ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கு. மற்ற இது எல்லாமே நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக நீங்கள் உங்களுக்கு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஃபண்டமெண்டலி அங்கே போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எனக்கு பாசிட்டிவான வைப்பாக ஒரு 3 கண்டென்ட் வந்து கிடச்சிருக்கு. 47th AGM மீட்டிங்கில் அம்பானி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் 5G மார்க்கெட்டில் வந்து ஸோ ஜியோ வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது, நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. இதை வந்து வேர்ல்டு வைடாக வந்து கொண்டு போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. 6G 7G ஸோ இதை வந்து நெட்வொர்க் வந்து வேர்ல்டு வைடாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மேற்கொண்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து அதுதான். ஸோ அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் பாயிண்டாக வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையானது 1:1 போனஸ் ஷேர். சரிங்களா. அதாவது ரிலையன்ஸில் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கி இது வரையும் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு போனஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு ஷேர் 1:1 போனஸ். நெக்ஸ்ட் ஒரு ஷேர், அதாவது தீபாவளிக்கு வாங்குற சம்பளம் எப்படி நம்மளுக்கு டபுளாக கிடைக்குமோ ஸோ அதே ஒரு மடங்கு அதிகமாக கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா ஒரு ஷேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது ரெண்டாவது பெனிஃபிட். இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான வைப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி செப்டம்பர் 5க்கு அப்புறம் அந்த டிவிடெண்ட்லாம் அவங்க போனஸ்லாம் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் வேணால் மோர் தென் செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம். அதுக்குள்ளாட்டியும் நிஃப்டி 50 ஆல்ரெடி ஆல் டைம் ஹை தான் கிரியேட் பண்ணி போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ரிலையன்ஸும் ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, லாங் டேர்ம் ஓரியன்டாக. சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அம்பானி என்ன நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஸோ இது வந்து ஏஐயை பேஸ் பண்ணது. எனக்கு இதோட கண்ணோட்டத்தை பார்க்குறப்ப ரிலையன்ஸோட ஷேர் இன்னொரு 10 இயர்ஸில் எங்கேயோ போக போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து தோணுது. எங்கே போக போகுதுன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 மடங்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து தெரியுது. பட் ஃபுல்லாக நான் ஃபண்டமெண்டலாக என்ன ரிசர்ச் பண்ணல. ஜஸ்ட் இந்த ஒரு நியூஸை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஏஐ ஜியோ பிரைன் அப்படிங்கிற ஒரு ரோபோ அந்த ஏஐ டூலை வச்சு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ஹெல்த் கேர் சூஸ் பண்ணியிருக்க செக்டாரை பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் செக்டார் கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே சர்வீஸ் செக்டாரையும் பிரைமரி செக்டாரையும் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஸோ நம்மளுக்கு உணவு அடிப்படை, நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் கட்டாயம். சரிங்களா. ஹெல்த் கேர் ரொம்ப அவசியம். ஸோ இந்த ஒரு 3 பேஸ் பண்ணி அவங்க வந்து ஏஐ வந்து ரூலை வந்து பேஸ் பண்ணி ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதாவும் வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட NVIDIA. சரிங்களா. ஸோ அமெரிக்க கம்பெனியை பேஸ் பண்ணுற லெவலுக்கு ஸோ ரிலையன்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களோட அந்த ஏஐ டூலோட சப்போர்ட்டை பேஸ் பண்ணி. சரிங்களா. அக்ரிகல்ச்சரில் நிறையா ப்ரொடக்ஷன் ஸோ நிறையா எக்ஸஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இதோட மூவ்மெண்ட் வந்து வேறு லெவலில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிலையன்ஸோட ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ நம்மளுக்கு நிஃப்டியும் நல்லா க்ரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரிலையன்ஸோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் கிடச்ச 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரிஞ்சதில் இந்த 3 பாயிண்ட்ஸ் தான். ஸோ மீதி சப் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி என்னோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அங்கே வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, டெக்னிக்கலி என்ன கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சி, எந்த பக்கம் மூவ் ஆச்சு, எந்த பக்கம் இது வரையும் ட்ரேட் எடுத்தோம் ஸோ அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் வந்து என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ஷேர் பண்ணுறேன்.
நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி நம்மளோட அனலைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் என்ன எக்ஸ்பெக்டேஷன் என்ன கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்தராக எனக்கு வந்து ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். ஸோ இந்த சப்போர்ட்டில் எக்ஸ்ட்ராவே எனக்கு சப்போர்ட் எடுத்தனால ஸோ நம்மளுக்கு அதை விட ஸ்மால் சப்போர்ட் இல்லைனா சேம் பிளேஸில் வந்து சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் போகலாம் அப்படின்னும், ஆல் டைமையே பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னும். ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்டும் ஆல் டைமையே பிரேக் பண்ணிடுச்சு. சரிங்களா, கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு 1 ஹவரை பேஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தோம். ஸோ அதிகபட்சம் நம்மளுக்கு இது வந்து மார்க்கெட்டில் நம்ம மூவ் பண்ணுறப்ப ட்ராப் பண்ண லெவல். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இங்கே சரிங்களா உங்களுக்கு குறைந்தபட்சம் எங்கன்னா 850 to 950 மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா, அது நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சு. அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து ஃபர்தராக எனக்கு இங்கே ஒரு ஸ்மால் ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணி எனக்கு டார்கெட் வந்து ஹிட் பண்ணிச்சு. சரிங்களா, இந்த ட்ரெண்டை ஹிட் பண்ணிச்சு. ஓகே ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு எனக்கு சம் கன்ஃபர்மேஷனில் டார்கெட்டையும் வந்து ஹிட் பண்ணிச்சுங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு சார்ட் 29. ஓகே, இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி இங்கே டார்கெட் ஹிட் பண்ணி அகெயின் வந்து இதை ஒரு பிரேக் ஆஃப் த ஸ்ட்ரெச் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனே கொடுக்காம அகெயின் போயிட்டு எனக்கு ட்ரெண்டை போயிட்டு ஹிட் பண்ணிச்சு. ஸோ நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் எனக்கு அது என்னவா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 45 மினிட்ஸில் மார்க்கெட் ஃபட்டனாக வந்து கீழே விழுந்துச்சு. இந்த ஃபாலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் ரிலையன்ஸோட நியூஸ்க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு மூமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நம்மளுக்கு இது எதிர்பாராதமாக இப்படி வந்து மார்க்கெட் வந்து நடந்துச்சு. ஓகே, இங்கே தான் முடிச்சிட்டாங்க இல்லையா, அப்போ இதுக்குள்ள ஒரு ஆவரேஜ் பண்ணி முடிச்சுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் சட்டனாக வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் சரிங்களா, 150 200 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ஏற்றி சட்டனாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. என்னோட ட்ரேட் எங்கன்னா இங்கே இருந்த ட்ரேட், ஸோ இங்கே டார்கெட் ஹிட் பண்ணது இதெல்லாம் சைட்வேஸ் இங்கெல்லாம் விட்டுட்டு இதையும் நம்ம விட்டாச்சு. இந்த ட்ரேடும் நம்ம எடுக்கலாம், இந்த ட்ரேடும் எடுக்காது. எனக்கு எந்த கன்ஃபர்மேஷன் இந்த கன்ஃபர்மேஷன் ஓரளவு நம்மளுக்கு கிடைச்சது, இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பட் இதில் இந்த கன்ஃபர்மேஷனே நம்மளுக்கு கிடைக்கல. இதெல்லாம் சடனாக வந்து கேம்பிளிங் மாதிரி நடத்தின ஒரு மூமெண்ட். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்பொழுதுமே வெயிட் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் இதை பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நியூ மெம்பராக இருந்து இதை பேக் டெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் டெய்லியும் கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ எல்லா டேஸும் ஏதாவது ஒரு 1 வீக் மந்த் ஒன்று கிடைக்குமானாலும் அப்படியும் கிடைக்காது. இதெல்லாம் வந்து 1 இயர்க்குள்ளே 2 தடவை 3 தடவை 4 தடவை கிடைக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். இந்த மூமெண்ட்காண்டி நம்ம எப்போதுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது ரொம்ப தப்பான ஒன்று. சரிங்களா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்டி என்னன்னா செத்து போனவங்க மாதிரி அப்படியே கிடக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸில் வந்து அது சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் ஆகி ரெடியாக நிற்கிறாங்க. எப்போ வேணாலும் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான கன்ஃபர்மேஷனில் தான் இருக்காங்க. ஆனால் 1 ஹவரை பொறுத்தளவுக்கு இவன் மார்னிங்கே கொடுத்த சப்போர்ட் பர்ஃபெக்ட். சரிங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் மூவ் ஆகக்கூடிய மூவ்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு. இதைத்தான் நான் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். சப்போர்ட் எடுத்தாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணியிருக்கா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே இறங்குச்சு. இதை உடைக்கிறப்போ ஓகே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் போக போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஃபர்தராக நிஃப்டி நம்மளுக்கு கூட்டிகிட்டு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் செல்லிங் ப்ரெஷர் எடுத்து சடனாக ஃபாலோ ஆகி ஸோ இதோ பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகாமல் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி கடைசியாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் ஐடியாஸ் ஆனால் இது ரொம்ப ஜிக்சாக்காக இருக்குது பேங்க் நிஃப்டி. இது வந்து இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ளேயே வரல எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம நாளைக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் பேங்க் நிஃப்டி ட்ரேடிங். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சடனாக இங்கே வந்து தான் இந்த ஒரு கன்ஃபர்மேஷனில் தான் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக ப்ரெடிக்ட் ஆச்சு டவுன் ட்ரெண்ட் போக போகுது அப்படிங்கிறது. நிஃப்டியில் கிடைக்கிற கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்டியில் கிடச்சிச்சு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு சடனாக நம்மளுக்கு அப்படியே டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ ஆகி என்னோட சப்போர்ட் லெவலில் ரீச் பண்ணிச்சு. அகைன் இங்கேருந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் அப்படியே நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஃபின் நிஃப்டி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக தான் க்ரோ ஆச்சு. மார்னிங் செம்ம மூவ்மெண்ட். நீங்கள் மார்னிங் எடுத்து பாருங்கள், நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணியும் ஃபின் நிஃப்டியை பாருங்கள். ஃபின் நிஃப்டி நல்ல ஒரு க்ரோத் வந்து கொடுத்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியுமே நம்மளுக்கு மார்னிங் வந்து ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இல்லைனா மார்னிங் அந்த மூமெண்ட்டே வந்து கிடச்சிருக்காது. அதுக்கு ரீசனே வந்து ஃபின் நிஃப்டி தான். ஃபின் நிஃப்டி நல்ல ஒரு க்ரோத். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மறக்காமல் வந்து டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. என்னோட ஃபர்தர் அப்டேஷன் நான் என்னோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மேலும் பார்க்கணும், நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் I am not a CBD advisor. This video will be education purpose only. Okay, thanks for watching. Thank you.